மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடிய பழங்களில் இன்றியமையாதது அன்னாசி பழம். கீரைகளில் பிரண்டை. மூட்டு ஜவ்வுகளில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு பிரண்டை. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள பழம் ஆரஞ்சு. வாருங்கள், உடம்பில் ஏற்படும் வலிகளும் அதனை குணப்படுத்தும் உணவு முறைகளையும் காண்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூட்டு வலி. மூட்டு வலி எதனால வருது, மூட்டு வலியை எப்படி குணப்படுத்தலாம்? 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே மேக்சிமம் எல்லாருக்குமே மூட்டு வலி வருது. அது மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் என்ன, அதை எப்படி குணப்படுத்தலாம்? அது உணவு முறையிலே குணப்படுத்த முடியுமா? மருந்து மாத்திரை எடுக்காம மூட்டு வலியை குணப்படுத்த முடியுமா? அதுக்கான எக்ஸசைஸ் என்ன, அது மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மலா பிசிக்கல் ஒர்க் அவுட்டே இல்லாதவங்க, அதிகமாக ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்குறவங்க, வீட்டிலேயே நின்றுட்டே வேலை செய்கிறவங்க, இது போல நிறைய காரணங்கள் சொல்லிட்டே போகலாம் மூட்டு வலி வர்றதுக்கான காரணங்கள். இப்போ சிலவங்களுக்கு 4-5 வருஷமாவே மூட்டு வலி இருக்கும். அது எப்படி குணப்படுத்துறது? ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது, மூட்டு தேய்மானம் இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் மூட்டு வலி மாத்திரம் இல்லை, ஜாயிண்ட் பெயின் எங்கே நமக்கு வலி வந்தாலுமே அதுக்குள்ள ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம நார்மலாக நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாகவே போய்கிட்டே இருக்கும். பிளட் தடைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ரத்தம் தடைப்படாமல் போய்கிட்டே இருக்கணும் உடம்பு ஃபுல்லாகவே. அப்போ தான் உடம்புல இயக்கங்கள் நல்லா இருக்கும். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல பிளட் தடைப்படும் போது, ரத்தம் போயிருந்து தடைப்படும் போது நமக்கு அங்கே இன்டிமேஷன், நமக்கு கிடைக்கக்கூடிய நம்ம மூளைக்கு ஒரு இன்டிமேஷன் அனுப்பப்படும். அந்த எங்கே வலி இருக்குதோ அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு அறிகுறி கூறக்கூடிய தகவல் தான் நமக்கு அந்த வலி. அப்போ மூட்டில் வலி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு மூட்டில் ஏதோ சத்து குறைபாடு இருக்கு, அங்கே ரத்த போக்கு சரியா கிடையாது. அதனால நமக்கு மூட்டுல இருந்து ஒரு இன்டிமேஷன் தான் நமக்கு வலியா கிடைக்குது. அப்போ இந்த எதனால ஒரு மூட்டு வலி வருது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகுது. இப்போ பிளட் சர்க்குலேஷன் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும், நடக்கணும். அந்த இடம் நல்லா இயங்க வச்சோம்னா நமக்கு அங்கே பிளட் சர்க்குலேஷன் போகும். அதுக்கான சத்துக்கள் நம்ம பிளட் வழியாக போகும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வலி சரியாகும், அது குணமாகக்கூடிய வலி சரியாகும். நமக்கு புரிய மாதிரி சொன்னோம்னா, நம்ம சாப்பிடும்போது சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? கோவப்பட்டு உப்பு கூட சரியா போட மாட்டீங்களா, வீட்டில் எல்லாருமே திட்டுறது தான். அதே இது கொஞ்சம் காரமும் கம்மியா இருக்கு, இல்லைன்னா டேஸ்ட்டும் கம்மியா இருக்குங்கும் போது நமக்கு நாக்குல அந்த சுவை பத்தலை. அந்த சுவை இல்லாத சமயத்தில் என்ன ஆகுது? நமக்கு கோபம் அதிகமா நம்ம அந்த சொல்றோம். அப்போ அந்த கோபம் வருது இல்லையா, நமக்கு அந்த டேஸ்ட் பத்தாதனால ஒரு கோபம் வெளிப்படையா நம்ம சொல்றோம். அதே மாதிரிதான் அந்த மூட்டுக்கு தேவையான சத்து குறைவா இருக்கும்போது அதை நமக்கு இன்டிமேஷன் பண்ணுது. எனக்கு இது தேவைப்படுது. மூட்டுக்கு எதெல்லாம் தேவைப்படும்? நார் சத்துள்ள தேவைப்படும், நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள். அப்புறம் பொட்டாசியம் உள்ள சத்துக்கள், எலும்புக்கு பொட்டாசியம் சத்து வேணும், அப்போ அதுக்கு தேவைப்படும். அது குறையும் போது நமக்கு அந்த வலி ஏற்பட்டு அதை இன்டிமேஷன் பண்றது தான் வரக்கூடிய வலி. நமக்கு சாப்பிடக்கூடியதுல டேஸ்ட் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு நமக்கு கோவம் வரும் இல்லையா, அது மாதிரி நமக்கு உறுப்புகளுக்கு தேவையான சத்து எந்த அளவுக்கு குறைவா இருக்கோ அந்த அளவுக்கு வலி அதிகமா இருக்கும். அப்போ நம்ம அதுக்கான வழியை தேர்ந்தெடுக்கணும், அதை சரி பண்றதுக்குள்ள வழியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதான் இந்த பதிவில் பார்க்க போறோம். அங்க உடம்பு ஃபுல்லாவே ரத்தம் போயிட்டு தான் இருக்கும். எப்படி அங்க மட்டும் நம்ம கம்மியாகும் அப்படின்னா, எந்த பிசிக்கல் ஒர்க் அவுட்டும் இல்லாம, எந்த ஒரு பயிற்சியும் உடல்ல ஏதாவது அசைவு ஏற்படாம இருக்கிற இடத்துல நமக்கு பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். நம்ம ஒரு கையை மூவ் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கைக்கு போற ஒரு கொஞ்ச நாள் அந்த பிளட் சர்க்குலேஷன் நார்மலா போய்கிட்டே இருக்கும். அந்த கை ஒர்க் அவுட் நம்ம கொடுக்காம விடுறதுனால அங்க நமக்கு தேவைப்படாது, அங்க எனர்ஜி தேவையில்லை அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பே மூளையே அதுக்குள்ள பிளட் சர்க்குலேஷனை குறைச்சிட்டு நம்ம எங்க யூஸ் பண்றோமோ அங்க நமக்கு பிளட் அதிகமா கொடுக்க தொடங்கிறோம். அப்போ நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிற உறுப்புக்கு பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும், சத்துக்கள் குறையும், அப்போதான் நமக்கு வலி ஏற்படுது. அப்போ நம்ம மூட்டுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, எல்லா உறுப்புகளுக்குமே தான். மூட்டுகள் மட்டும் பார்க்கும்போது மூட்டுக்கு ஏன் கம்மியாகுது? நம்ம மூட்டு மூவ் பண்றது, மூட்டு அசைவு கொடுக்கறது, மூட்டு ரொட்டேட் பண்றது, இதெல்லாம் நம்ம பிசிக்கல் ஒர்க் அவுட் டெய்லி பண்ணியே ஆகணும்.
அது பண்ணாத சமயத்துல நமக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சமா குறைய தொடங்குது. அப்போ நமக்கு இதுல முதல் நம்ம அதை சரி பண்ணக்கூடியது என்னன்னா, நம்ம அங்க ஒர்க் அவுட் கொடுக்கணும், நடக்கணும், அந்த ரொட்டேட் பண்ணணும். அந்த அசைவுகள் முழுவதும் அந்த கையில மூட்டு இருக்குன்னா நம்ம நார்மலா நடந்தா மட்டும் நமக்கு எல்லா சத்தும் அதுல கிடைச்சிடாது, எல்லா மூவ்மெண்ட்டும் ஆயிடாது. இப்போ நடக்கும்போது நமக்கு ஒரே பொசிஷன் மட்டும்தான் அங்க மூவ் ஆகும். ஆனா நமக்கு எல்லா பொசிஷனும் ஆகும். அப்போ ரொட்டேட் பண்ணணும், பெண்ட் பண்ணணும், இந்த சைடு திரும்பணும், இங்கிட்டு. அப்போ நமக்கு எல்லாமே ரொட்டேட் ஆகணும்னா எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நார்மலா நடக்கிறதுனால ஒரு பாகம் மட்டும்தான் அசைவு கிடைக்கும். இதை நார்மலா வேலை செய்யறவங்க, காட்டுல வேலை செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லா மூவ்மெண்ட்டுமே இருக்கும். வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, சமைக்கிறத மட்டும் பாக்குறவங்க, அவங்க நடந்தாலுமே அவங்களுக்கு மூட்டு வலி வரதான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் அசைவும் கிடைக்காதனால அந்த வலி ஏற்படுது. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய நம்ம இப்போ ஜெனரேஷன்ல எல்லாருக்குமே ஒரே இடத்துல இருந்து ஒர்க் பண்ணுற ஜாப் தான் இருக்கு. அதனால மேக்சிமம் நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம், மூட்டு வலி, இடுப்பு வலி, பேக் பெயின், ஸ்பைனல் ப்ராப்ளம் எல்லாமே வரும். இப்போ அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ வலி வந்துருச்சு, அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம், அதை எப்படி குணப்படுத்தலாம்? இப்போ நமக்கு தேவையான உணவு சத்துள்ள பொருட்கள் எடுத்துக்கணும். அதிகமா ஆன்டிபயோட்டிக், இம்யூனிட்டி சத்துள்ள பொருட்கள் எல்லாத்துலயும் பழங்கள்ல அதிகமா இருக்கு. உடம்பில் உள்ள அனைத்து ஜவ்வுகளிலும் எலும்புகளிலும் ஏற்படும் வலிகள், காயங்களுக்கு அருமருந்து பிரண்டை, அன்னாசி பழம், முருங்கைக்கீரை, கேபேஜ்னு சொல்லக்கூடிய முட்டைக்கோஸ். இது தவிர தானியங்களில் பாசிப்பயிறு, கொள்ளு, அனைத்து வகையான பீன்ஸ் பயிர்கள், முளை கட்டிய பயிர் வகைகள், உளுந்து, நவதானியங்களில் அதிகப்படியான புரதச்சத்து, ஊட்டச்சத்துக்கள் உள்ளது. இது தவிர கீரை வகைகள், நார்ச்சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது மூட்டுவலி மட்டுமல்ல, அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபட முடியும். மூட்டுவலி, முதுகுவலி, முதுகுத்தண்டு வலியிலிருந்து முழுமையாக குணமாக எங்களிடம் சித்த வைத்திய தைலங்களும், வர்மா, ஆயுர்வேதம், அக்குபஞ்சர், பாரம்பரிய மருத்துவ முறைகளுடன் சிகிச்சையும், அதனுடன் யோக பயிற்சி முறைகளும் வழங்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கண்ட நம்பரை தொடர்பு கொள்ளவும்.